திரு சூர்யா என்ன லேட்டஸ்ட்டு 30+ தயாராக இருக்கீங்களா? இப்படி வயசில் கேட்குறீங்களா? அதெல்லாம் நீங்கள் 28 ரொம்ப அது 28 தானே 18. நீங்கள் என்னைய கேட்குறத பற்றி பிரச்சனை. எங்கள் அண்ணன் இதே துலாவை பார்த்து கேட்டீங்க பாருங்க 30+ஆன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா 30+ஆவே இருக்கு. 30+ எப்படி சொல்லுவீங்க? மைனஸ்ன்னு சொல்லணுமா? அவர் பாருங்க 30+ன்னு சொன்னாலும் மைனஸ்னால ஹாப்பியா இருக்காது. சரி நீங்க சீட்டை சொல்லுங்க. ஆனால் வரும்போது வந்தோன்னே அழகா சொன்னார் பாருங்க. நான் ரொம்ப லேட்டாக வந்தேன். அவங்க 2 பேர் பேசுறதுல பாதி தான் தெரியும். அண்ணன் வந்தோன்னு தான் பட்டுன்னு சொல்லிட்டாரு. பக்கத்தில் வந்து நம்மளை பிரிக்காம பக்கத்தில் சீட்டு போட்டிருக்காங்கப்பா, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுன்ட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி 2 பேரும் அப்போ ஏதோ ஒரு 35 தான் கொடுக்குறது. அப்போ முடிஞ்சிரும்ல. இந்த இவ்வளவு இழுபறி வேண்டாம்ல. 28ல பிடிவாதமா இருக்கீங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் மூத்த தலைவர் எங்கள் அண்ணன் இதே சொல்லலாம். ஆமா, அவர் இப்போ வரும்போது கூட அழகாக சொன்னார். கோவப்படுறாரு, அது வேற வச்சு விட்ருங்க. பட் என்ன சொன்னார் பாருங்க, ஏங்க விடுங்க, இப்போதான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குன்னாரு. இன்னைக்கு தாங்க நிச்சயதார்த்தம் நடந்திருக்குனாரு. எனக்கு என்ன புரியல, நான் அவர்கிட்ட கேட்டதே தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். 20 வருஷமா கொடுத்துட்டு நடத்துறவங்க கிட்ட போய் இன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அப்ப உடஞ்சதை ஒட்ட வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. நீங்க போற போக்கில் பார்த்தா இது 2வது கல்யாணமா 3வது கல்யாணமானு கேட்பீங்க. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப டீப்பாக போக முடியாதுங்க. அப்படி பார்த்தா இப்போ நிச்சயம் நடந்திருக்கு, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், அது டெலிவரி நடக்கும்னு போயிட முடியாது. அது சப்ஜெக்ட் இல்லை. எங்களுக்கு என்ன ஒன்றா, எங்களில் இப்போ என்ன பிரச்சனை எங்கள் கட்சிக்குள்ள 2 கட்சிக்கும் தொந்தரவே இல்லையே. 4 சீட்டு முன்ன பின்ன 5 சீட்டு அதிகமாக கீழே, இவ்வளோதான். அது 2 தலைவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் டெல்லியிலேருந்து வந்தார், அவர் கருத்து இங்கே எங்களுக்கு உடன்படலை. அதனால் கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம். மறுபடியும் அண்ணன் வந்திருக்காரு. ஹிந்தி தெரியல நமக்கு. ஆமாங்க, அவர் தமிழ் தெரியல, அவருக்கு தமிழ் தெரியல. இப்போ வந்திருக்காரு அண்ணன், பாசி வந்தார், பேசியிருக்கோம், ஓரளவுக்கு கூலாக போயிருக்காங்க. ரொம்ப பொறுமையாக இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் 3ஐயும் ஒன்றாக கலந்த தலைவன் இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர். ரொம்ப பொறுமையா இருக்காரு. நாளைக்கு டேட் சொல்லிடுவாரு. அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. இல்ல இப்போ ஃபைனல் நம்பர் ஃபைனலைஸ் ஆயிடுச்சா இல்லையா? அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 28லேருந்து நீங்கள் ஏறி வரல கரெக்டா மேடம்? இப்போ அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லைன்ட்டு. எந்த ஒன்றா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். அதனால என்ன பிரச்சனை, எது வெளியில வந்துடும்? யாரு வந்து இந்த கூட்டணி உடையணும்னு ஆசைப்படுற ஆள் திமுகவா காங்கிரஸா? இந்த 2 பேருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. காரணம் என்னன்னா, எங்களை பிரிச்சு விட்டு வேலை பார்க்கறதுல காங்கிரஸுக்கு உள்ள இருக்கிறவங்களும் திமுகக்குள்ள இருக்கிறவங்களும் தானே இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லி இப்போ வந்து அது செய்தியாகுது. ரகுபதி ஏன் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி தளபதி ஏன் பேசினாரு, அந்த பக்கம் ஏன் 4 பேர் பேசினாங்க. எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் வேணாலும் பேசிட்டோம், எங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடத்துறோம், கூடாது அங்கிட்ட இன்னொரு 4 சீட்டை வாங்கு, இல்ல ஆட்சியிலையும் கொஞ்சம் பங்கு கேளு, அதை பத்தி தொந்தரவே இல்லை. நாங்கள் காங்கிரஸ் ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருந்த கட்சி, அது விட்டுட்டு இப்போ எங்கள்கிட்ட வந்துருச்சு. அதனால் நாங்கள் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணுறோம். எதை நோக்கிய பயணம்? இந்தியா கூட்டணி நோக்கிய பயணம். ஏங்க, நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் நாற்காலி யாருன்னு தான் கேட்குறோம். நீங்கள் ஒரு பிரான்ச் ஆஃபீஸை வச்சுட்டு கவலைப்படுறீங்க. தமிழ்நாடு வரைபடத்தில் இருக்கான்னு தேடுற இடத்துல தான் பிஜேபி இன்றைக்கி எங்களை வழி நடத்துது. அது உங்களையும் சேர்த்து எங்களையும் சேர்த்து இங்கே இருக்க முஸ்தபாவையும் சேர்த்து சுபேர் வரைக்கும் இருக்கட்டும். எல்லாம் நம்ம நிலைமை அப்படி இருக்குது. இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் காங்கிரஸை நாங்கள் தேசிய கட்சியில் ஒன்றை தூக்கி உட்கார வைக்கிறோன்னா சும்மா உட்கார வைக்கல. இவர் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி, நான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னாரு. இந்த இடத்துல மோடி ஜெயிக்கல. அப்படி சொன்னவர் ஒரே நிமிஷம், இந்த இடத்துல மோடி ஜெயிக்கல. அப்படி சொன்னவர் தானே பிரதர்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு அதை விட்டுட்டாருன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். இந்த இடத்துல யாரும் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கல. யாரை ஏற்றுக்கிட்டாங்க? எங்கள் தலைவர் வாயால் இவர் தான் பிரைம் மினிஸ்டர்னாரு. 40 சீட்டும் ராகுல் காந்தி பிரதமர் தான் ஓட்டு போட்டாங்க, மோடி வேணான்னு தான் ஓட்டு போடல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா திமுக வந்து ராகுல் காந்தி அப்படி பார்க்கும்போது என்ன தெரிய வருது, காங்கிரஸ் என்பது உங்க கூட்டணியின் எவ்வளவு முக்கியமான அங்கம்னு தெரிய வருது. அவங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு திமுக எவ்வளவு முக்கியமான அங்கம்னு காங்கிரஸுக்கு தெரியாதா? கட்டாயம் தெரியும். அது 29ல, அது 29ல. இப்போ ஆட்சி உங்களுது. நீங்க 29 26 இல்லனே. நான் என்ன கேக்குறேன், இப்போ காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கும்போது அவங்க திமுக அனுசரிச்சு போய் தான் ஆகணும். ஆமா. அப்ப இது உங்க ஆட்சிக்கானதுன்னு போது நீங்க தானே காங்கிரஸ் அனுசரிச்சு போகணும்னு கேக்குறாங்க. நாங்க இப்ப காங்கிரஸ் ரமணிச்சு தானே போறோம். பிரிச்சு விடுறது தான் யாருங்கிறது பிரச்சனை. இப்ப அண்ணன் சொன்னார் தேசிய கட்சின்னாரு. யாரை பிரிச்சு விடுறது? அவர் அலட்சியமா பக்கத்துல வந்து பிஜேபிகள் தான், இப்ப வெளில இருக்க அண்ணா திமுக தான். நான் சொல்றேன், கேக்குறது உள்ளுக்குள்ள பேசுறது காங்கிரஸ் நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள். எங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா, ஆனா நீங்க பழி போடுறது அதிமுக மேல பிஜேபி இல்ல மேடம். இப்ப என்ன தெரியுமா ஒரு அசைன்மெண்ட், இப்ப காங்கிரஸ் எங்களை விட்டு வெளியில போகுது,
ரைட்டு வெளில போகுது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற 2 கட்சி என்ன பேசுனாங்க பார்த்தீங்களா? நீங்கள் கூட என்ன பேசுனீங்க? தாவேக்கா என்ன நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? முசப்பா சிரிப்பு அழைக்கு தெரியுதே. நீங்கள் எனக்கு அப்படியே வேதனையாக இருந்தது. என்ன தெரியுமா, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் தாவேக்கா சேருதுன்னு சொன்னால் எனக்கு கூட கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்கும். இல்லை முசப்பா கூட சிரிச்சிருக்கலாம், எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது அங்கீகாரமே இல்லாத ஒரு இடத்துல போய் காங்கிரஸ் ஐக்கியமாகுது, அது அடைக்கலம் ஆகுதுன்னா வாழ்வளந்தர் நலசங்கத்தில் அது மெம்பர் ஆகுதுன்னு எனக்கு எழுதி கொடுத்ததா? என்ன இது அவ்வளோ பெரிய தேசிய கட்சியை கூப்பிட்டு வந்து அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சி கூட போய் சேர்த்து வச்சு பேசுனா எங்க முசபானு கோவம் வருமா வராதா? வருமா வராதா? சரி கேட்போம். எங்க இதயத்துலானனுக்கு வருத்தம் வருமா வராதா? கேட்போம். இவங்க 2 பேரோட பாலிசி என்ன தெரியுமா? இவங்க 2 பேரோட பாலிசி என்ன? முசபாவுக்கும் அண்ணன் இதயத்துல்லாவுக்கும் பிஜேபி ஆளக்கூடாதுங்கிறது தான். பிஜேபி இருந்தா நம்ம 2 பேரும் வாழ முடியாதுங்கிறது தான். அதான் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க போல. இல்ல இங்க பிரச்சனையை பாருங்க, இதுதானே கொள்கை. அப்படி இந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது காங்கிரஸோட எதிர்காலத்தை குழி நோண்டி மூடுறதுக்கு தாவேக்கா விரும்புமா? தாவேக்கா விரும்புமா? தாவேக்கா என்ன இந்த நல்லூர் பார்டரை தாண்டா தாவேக்கா என்னன்னு தெரியுமா? இல்லை நார்த் இந்தியன்ல இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு தேர்தல் நல்லூர்ல தெரிஞ்சா என்ன தெரியல, அங்கேயே போலீங்க. இந்த கட்சி இதுக்கு விடுறதாங்க இந்த தேர்தல். இந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு மூலையில போடுங்க சார். ஆனா இந்தியாவை காப்பாத்துறது யாரு? இந்த தேர்தலுக்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஏங்க இது காங்கிரஸுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். சரி புரியுதா உங்களுக்கு? எங்கள்ல இருக்க காங்கிரஸ் கொள்கைக்கு எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியில போடுதுன்னா கொள்கை என்னன்னு காங்கிரஸுக்கு தெரியும். சரி எங்க எங்க நிக்குங்கிறது காங்கிரஸுக்கு தெரியும், எங்களுக்கும் அது தெரியும். கேட்போம் கேட்போம். திரு டாக்டர் சுமந்த் அவர்கள் நம்முடைய இணைக்கின்றார். அவரை நிகழ்ச்சி கண்போடு வரவேற்கின்றேன். சார், இப்போ திமுக இல்லைன்னா தாவேக்காங்கிறது எப்படி ஒரு ஆப்ஷனாக இருக்க முடியும் காங்கிரஸுக்கு? அவங்க ஒன்றும் அன்டெஸ்டட் ஃபோர்ஸு, இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்கள நம்பி எப்படி ஒரு இவ்வளோ பெரிய தேசிய கட்சி போகும்? தட் இஸ் நாட் ஈவன் அன் ஆப்ஷன்ங்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இதுல புரியாத புதிர், ஏன் திமுக இத்தகைய ஒரு பொசிஷனை தொடர்ந்து மெயின்டைன் பண்றாங்க? இழப்பதற்கு அவர்களுக்கு தான் அதிகம் இருக்கிறது, காங்கிரஸுக்கு ஒண்ணும் கிடையாது. 15 எம்எல்ஏ, 17 18 எம்எல்ஏ, அது மேக்சிமம். அது என்ன மினிமம் என்ன ஆகும்? 0 எம்எல்ஏ போகும் இல்லையா? அதை தாண்டி என்ன ஆக முடியும்? வேற ஒன்றும் ஆக முடியாது. ஆனால் இங்க இழப்பதற்கு ஆட்சி இருக்கிறது. ஸோ இது ஏன் இவ்வளவு ஹார்ட் லைனா ஒரு பொசிஷன் திமுக எடுத்திருக்கிறது என்பது உண்மையிலேயே யாருடைய ஆலோசனையின் பெயரில் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள்? காங்கிரஸ் இல்லாம ஜெயிக்க முடியும்னு அவங்க நினைக்கலாம். இல்ல நினைக்கிறது அது என்னுடைய கருத்து அது நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்று வைத்துக் கொண்டாலும் இந்த தேர்தல் காங்கிரஸ் வெளியே வந்து விட்டால் இட் இஸ் a ஈவன் ஃபைட். யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தலாக அது மாறிவிடும். இது ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு நம்ம சொல்றோம் திமுக இஸ் த ஃப்ரண்ட் ரன்னர், திமுக கூட்டணி தான் முன்னணியில் இருக்கிறதுங்கிற அந்த இமேஜே நிச்சயமா அந்த பர்செப்ஷன் மாறிவிடும். மிக முக்கியமாக இதுல அவர்கள் கேட்பது ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா இது ஒண்ணும் பெரிய, இப்ப அந்த ஆட்சியில் பங்குங்கிறது கூட அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாங்க கொஞ்ச நாளா, ஒரு வாரமா. அதனால ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ கூடுதலா கொடுத்து ஆட்சியை தக்க வைக்கிறது பெட்டரா, இல்லை ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க்? எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன வேணாலும் சொல்லாங்க, நாங்க இப்ப எக்ஸ்ட்ராவா போட்டிட்டா எங்களுக்கு தான் 200 சீட்டு வரும், நீங்க எதை வேணா சொல்லிட்டு போங்க. பட் பப்ளிக்கு அந்த இம்ப்ரெஷன் என்ன வரும்? திமுக இருக்கக்கூடிய பல சீனியர் லீடர்ஸ் காங்கிரஸுக்கு கொடுக்கிற தொகுதியில நம்மளே நின்னோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்புறதா தான் நமக்கு இன்னைக்கு விஷயம். அதுதான் சொல்றேன். அது எல்லா தேர்தல்களுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு மேஜர் மிஸ்கால்குலேஷன் ஏதாவது ஒரு கட்சி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம தொடர்ந்து பாக்குறோம். இப்போ ராகுல் காந்தி பீகார்ல ஆர்ஜேடிக்கு மிரட்டி கவுத்துட்டாரு அந்த கூட்டணிய அப்படின்னாங்க. பட் அந்த கூட்டணியில இருந்த காங்கிரஸ் தோல்விதான் அடைந்தது. கடைசி வரைக்கும் ஆர்ஜேடியோட தான் கூட்டணியில போனாங்க, 2 பேரும் தோத்து போனாங்க. கரெக்ட். சோ இதுல என்ன ஒரு சிக்கல் என்றால் அதே ரின்ஸ் ரிப்பீட் தான் இங்க ட்ரை பண்றாரோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வைக்கிறேன், ஒரு கிரிட்டிசிசமும் இருக்கு. இங்கு அவருக்கு கிளியரா ஒரு ஆப்ஷன் இருக்கு. தாவேகா என்கிற ஆப்ஷன் இஸ் நாட், அவர் இப்ப ராகுல் காந்தி உடனே தாவேகாவோட கூட்டணி வச்சா நம்ம ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரலாம் என்று
ராகுல் காந்தி ஒரு பொழுதும் நினைக்கவில்லை. அவருக்கு தெரியும் அந்த உங்களுக்கும் எனக்கும் வர்ற அந்த சர்வே ராகுல் காந்திக்கு போகாதா? தமிழ்நாட்டுல தாவேகாவுக்கு ஒரு 15% வாக்குகள் கிடைக்கக்கூடும், 18% வாக்குகள் கிடைக்கக்கூடும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட 22-23% மேல் வராது என்று உங்களையும் என்னையும் விட ராகுல் காந்திக்கு நன்றாக தெரியும், மாணிக்கம் தாகூருக்கு தெரியும், பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் பார்ப்பது இந்த உடனடியான ஒரு பெனிஃபிட் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆஃப் த ரெக்கார்ட் காங்கிரசினுடைய ஒரு பகுதி என்ன நினைக்கிறது என்றால், தாவேகாவுடன் சென்றால் 0 நாம் இருக்க மாட்டோம், மேபி ஒரு சிங்கிள் டிஜிட்ல ஒரு 7 சீட் 8 சீட்ல நம்மளுடைய ட்ரெடிஷனல் ஏரியால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தாவேகாவோட சென்றாலும் 7 டைம்ல ஜெயிக்க முடியும் காங்கிரஸ் நம்புறாங்க. ஆட்சிக்கு வருவோம் நம்பல, பட் ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள். 2வது வாக்கு சதவிகிதம் நாம் அவர்களுடன் சென்றால் கணிசமான அளவுல காங்கிரஸ் ஓட் ஷேர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஓட் ஷேர் நிலைக்குமா, அடுத்த தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா, இதெல்லாம் வேற விஷயம். அவர்களுடைய திங்கிங் அப்படிதான் போயிட்டு இருக்கு. கட்சியை மீண்டும் புத்துணர்வு ஊற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அண்ட் ஒருவேளை நாளைக்கு அதிமுக பாஜக இடையே ஒரு பிளவு ஏற்பட்டால் அதிமுக கூட்டணி வைத்தால் நிச்சயமாக அது காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் ஆக கூட இருக்கலாம். இல்ல இப்போ 26 இந்த டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா திரு சூர்யா வெற்றி கொண்டான் ஒரு பாயிண்ட சொன்னாரு, நாங்க இந்தியா கூட்டணி 29 நோக்கி போயிட்டு இருக்கோம், அதுவும் எங்களுக்கு முக்கியம்னு. அப்போ 26ல ஒருவேளை சரி வேண்டாம் திமுகன்னு சொல்லிட்டு போயிட்டு 29ல என்ன பண்ணுவாங்கன்ற क्वेश्चन வருதுல்ல? இல்ல 29ங்கிறது இன்னும் 3 வருஷம் இருக்குங்க. நீங்க உடனே வந்து இன்னும் ஃபுல் 3 இயர்ஸ் இருக்கு. மே மாதம் 29ஆம் ஆண்டுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு மாற்றங்கள் வரும், என்ன நிகழ்வுகள் நடக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால இப்பொழுது இன்று இருக்கக்கூடிய சூழலில் சரி அவங்க ஆட்சியில பங்கு கேட்டாங்க, அதை கொடுக்க முடியாதுன்றீங்க. இப்போ 41 சீட் அவங்க முன்னாடி போட்டியிட்ட சீட்டு தானே இது. கூட்டணியில இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல சார், அகாமடேட் பண்ணல எல்லாரையும். தேமுதிக வந்திருக்காங்க, கமல்ஹாசன் இருக்காரு. இல்ல அப்போ நீங்க 35 கொடுங்க, 36 37 கொடுங்க, எல்லாருக்கும் 4 சீட்டை குறைச்சுக்கங்க, திமுகவும் சீட்டு குறைச்சுக்கிட்டோம், அப்படிதானே கேட்பாங்க. எல்லாருக்கும் குறைச்சு காங்கிரஸுக்கு மட்டும் கூட்டுறதுன்னா அவங்களுக்கு பிரச்சனை வராதா கூட்டணியில? இல்லைங்க, காங்கிரஸ் ஒரிஜினலாக சரி நம்ம 2011 63 அது வேண்டாம், அதுக்கப்புறம் 41ல இருந்தாங்க இல்லையா? ஆமா, அந்த 41ல ஃபார்முலால நீங்க 1 2 3 குறைச்சுக்கிட்டு மற்ற தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வந்திருக்கிறதுனால ஒரு 2-3 சீட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாரும் குறைச்சிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 36 37 வரும்ல. சோ நிச்சயமாக அவர்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மேலிடம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத இன்று இந்த நொடி வரை முழுமையாக கைவிடவில்லை. அதை கைவிட்டாலும் போதுமான அளவுல அவர்களுக்கு எண்ணிக்கை வழங்கப்படவில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், யூ நீட் மீ மோர் தென் ஐ நீட் யூ, அவ்வளவுதான். இந்தியா கூட்டணி என்ன ஆகும், 29ல என்ன நடக்கும், நான் ஜெயிக்க மாட்டேன் பரவாயில்ல, நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்களே அப்படின்னு அந்த ஆங்கிள் அவங்க போறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, யூ ட்ரீட் மீ ஃபேர்லி. இப்போ ஆட்சியில் பங்கு என்பது எந்த கட்சி கேட்கறதுல நியாயம் தானே இது. 2 காங்கிரஸ் மினிஸ்டர் வச்சுட்டாக்க உடனே திமுகவுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்களா? காங்கிரஸ்ல இருந்து நீங்க 2 என்ன வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்றீங்க, கொள்கை கூட்டணி, கொள்கை ரீதியாகவும் எங்களுக்குள்ள ஒத்து போகிறோம். ஏங்க அவங்க என்னங்க 20 அமைச்சரா கேக்குறாங்க, 2 அமைச்சருங்க 15 எம்எல்ஏல 2 பேரும் அமைச்சராக்குனா என்னங்க ஆகும்? எனக்கு புரியவே இல்லை எனக்கு இந்த லாஜிக். இழப்பதற்கு யாருக்கு இருக்கு? காங்கிரஸுக்கு 18 எம்எல்ஏக்கு பதிலா 0 எம்எல்ஏ வச்சுட்டு 5 வருஷம் ஓட்டிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ இருந்திருக்காங்கல்ல. அப்ப என்ன அவங்களுக்கு பிரச்சனை ஆகும் போது கேப்போம்